கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலும் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றி வர கடவன் என்று. வேதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்ததை தான் நம்மிலும் செய்ய சொல்லுகின்றார். சிலுவை மரணத்திற்கு முன்பதாக அவர் வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணதை பார்க்கின்றோம். கெத்செமனே பூங்காவில் அவர் ஜெபித்த ஜெபம் எப்படியாக இருந்தது? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட, உமக்கு சித்தமானால் அதனை நீங்கும்படி செய்யும் என்று. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று அவர் தன்னுடைய சித்தத்தை வெறுத்து, தன்னுடைய விருப்பத்தை வெறுத்து, தன்னை தான் வெறுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த சிலுவையின் மரணத்தை அவர் விருப்பத்தோடு கூட ஏற்றுக்கொண்டார். அவ்வாறு அவர் தன்னைத்தான் தாழ்த்தி அதனை விருப்பத்தோடு கூட ஏற்றுக்கொண்டபடியினால் அவர் மேலாக உயர்த்தப்பட்டார் என்பதனையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதனையே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நாம் அறிந்து கொண்டு அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவின் இடத்தில் ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லையே. நாம் ஜெபிக்கிற பொழுது, ஏசப்பா எனக்கு இதை நிறைவேற்றி தாருங்க, இதை செய்து தாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் இதனுடைய விருப்பமாக இருக்கிறது, இதை எனக்கு நீங்க வாங்கி கொடுங்க என்று ஒவ்வொரு பொழுதிலும் நம்முடைய விருப்பத்தை தான் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர, இது உமக்கு சித்தமானால் இதனை நிறைவேற்றி தாங்க ஏசப்பா, இது உமக்கு விருப்பமானால் இதனுடைய வாழ்க்கையை அனுமதிங்க ஏசப்பா என்று கேட்கிற ஒரு ஜெபம் இருக்கிறதா? நீங்களே உங்களை நிதானித்து பாருங்கள். அன்பானவர்களே, இயேசுவின் சிலுவையை நாம் சுமக்க வேண்டுமானால் நம்மை நாம் வெறுத்து, நம்முடைய விருப்பத்தை வெறுத்து, கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய காரியங்களையுமே நாம் நம்முடைய விருப்பமாக, வாஞ்சையாக, தாகமாக நிறைவேற்ற, செயல்படுத்த நம்மை நாம் ஒப்புவிக்கின்ற பொழுது நாமும் நிச்சயமாகவே உயர்த்தப்படுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்நாள் வரையிலும் ஒருவேளை நாம் இயேசுவின் சித்தத்தை செய்ய மறுத்து நம்முடைய சுயத்தையே இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த சிலுவையின் உபதேசத்தின்படி இன்றைக்கு இயேசுவை போல நாமும் நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, நம்மை வெறுத்து, நம்முடைய சுயத்தை வெறுத்து நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒப்புவிப்போம். அவருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அது வேதனையின்றி சமாதானத்தின்படி நிலைத்திருக்க கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, சிலுவை குறித்த உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறதப்பா. நாங்கள் இன்றைக்கு உம்முடைய உபதேசத்தின்படி எங்களுடைய சித்தத்தை அல்ல, உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில விருப்பமாக, வாஞ்சையாக தெரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய தேவ பலனை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் நாங்கள் எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய வாழ்வின் செயல்களிலும் சரி, உம் விருப்பத்தையே எங்களுடைய செயலாக அமைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலனை தாரும். அதனையே நாங்கள் அனுதினமும் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தின் கிரியைகளுக்கும் மாமிசத்தின் இச்சைகளுக்கும் எங்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளிலும் உமக்கு அடிமைகளாக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சிலுவை குறித்த உபதேசத்தின்படி இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலனை தாரும். கர்த்தரே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.